சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ்ல பார்க்குற விஷயம் இல்ல. கொடூரத்தினுடைய உச்சத்தில பார்க்குற ஒரு விஷயம். தைரியத்தினுடைய உச்சத்தில பார்க்குற ஒரு விஷயம். பாமரனுக்கு சொல்லணும்னு சொன்னா, சிகரெட் பிடிக்கிறவன் அண்ணன் முன்னாடி பிடிக்காம இருக்கிறதுங்கிறது வந்து, அவன் அதை தப்புன்னு நினைக்கிறான்னு பொருளு. அண்ணன் முன்னாடியே பிடிச்சான்னா, அவன் அதை பொருட்டா நினைக்கலன்னு பொருளு. இவங்க அண்ணன் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறாங்க. அதை ஒரு விஷயமாகவோ, அதை ஒரு 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 காரணியமாகவோ கவலையே படல. எத பத்தியும் கவல. போனா திருப்பி வந்துரலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் இருக்கு. பட் எதிர்க்கட்சி பெருசா வேலை செஞ்சிருச்சா? 1000 கோடி ஊழல்ல டாஸ்மாக்க தூக்கி உள்ள போட்டோமா? நேருங்கிறவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு வந்துட்டாரா? அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப யார பிளேம் பண்ணணும்? வி ஹவ் நாட் டேக்கன் இட் இன் த ரைட் வே. அதிமுகவோ அல்லது பிஜேபியோ திமுகவுக்கு எதிரான வழக்குகளை முத்திரை குடுத்து நிறுத்தி வைக்கல. எல்லாமே ஏஷயங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்பர்ஸ் வச்சு பார்க்குற விஷயம் இல்ல கிரைம் அப்படிங்கிறது மட்டும். கொடூரத்தின் அடிப்படையில பார்க்கணும். தைரியத்தின் அடிப்படையில பார்க்கணும். அப்படி பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டுருக்கோம்.